ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மொபைலில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அண்ட் வந்து யூடியூப் மெயின் ஆப் இந்த ரெண்டுலேயும் வந்திருக்கக்கூடிய மேஜரான ரெண்டு அப்டேட்ஸை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டுமே இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தான் போய்கிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக இன்னும் எல்லாருக்குமே வந்து அவைலபிள் ஆகலை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய சேனல் க்ரோத்தாக இருக்கட்டும் அண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது போக அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஓவரால் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு உங்களுடைய சேனல் க்ரோத்தில் வியூஸ் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணும்போது அது ப்ரீவியஸோட டவுனாக இருக்குது, லைக் சடனாக வந்து டிப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து போகலாம். இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தான் ஒரு சிலருக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறக்கும் எக்ஸ்ட்ரா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓவரால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு அப்டேட் ஃபியூச்சரில் வந்ததுனாலும் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இதே மாதிரி உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது லான்ச் ஆனதுக்கு அப்புறமும் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்காது. ஜஸ்ட் வியூஸ் ரேஞ்ச் வந்து சடனாக வந்து டிப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான சேனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து டீட்டெயில்ஸ் அவங்க செக் பண்ணி பார்த்து சில விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஒரு அப்டேட் மூலிமா. ஓவரால் டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக கொடுக்கணும். ஸோ அதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த அப்டேட் மூலியமாவே நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதே சமயம் இன்னொரு அப்டேட் யூடியூப் ஆப்ல, யூடியூப் மெயின் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது அதுவும் எக்ஸ்எம்எல்லாம் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே அவைலபிள் ஆகல. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் வந்து சேனல் பேஜை வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு வியூவரா பார்க்கும்போது நம்ம வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணா கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செக்ஷன் தான் நமக்கு ஷோ ஆகும். லைக் சேனல் ப்ரொஃபைல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இந்த மாதிரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப், அதுக்கடுத்து ஸ்டோர் ஆப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஹோம் பேஜில் மட்டும்தான் நம்ம இருக்கும்போது அது வந்து ஷோ பண்ணும். மற்றபடி நம்ம வந்து வீடியோஸ் இல்லைனா வந்து கம்யூனிட்டி டேப் அந்த மாதிரிலாம் போகும்போது ஷோ பண்ணாது. பட் இப்போ என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேவிகேஷன் பார் வந்து நமக்கு வந்து ப்ரொஃபைலுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா என்ன ஆகும்னா, ஒரு வியூவராக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேவிகேஷன் பார் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அந்த ஒரு சேனல் பேனர் அண்ட் வந்து சேனல் லோகோ, அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் ஆப்ஷன், அதுக்கடுத்து ஜாயின், பக்கத்தில் ஸ்டோர் இருந்தால் ஸ்டோர் ஆப்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வியூவர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஃபுல் வியூவில் பார்த்தவங்க ஜஸ்ட் வந்து ஆஃப் வியூவில் பார்க்குற மாதிரி இருக்கலாம் இந்த ஒரு அப்டேட் மூலிமா. ஸோ இதனால வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு பாதிக்கலாம். அதே சமயம் வீடியோஸை செக் பண்ணாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் இது ஒரு ஆஃப் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற விஷயத்தால. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு அப்டேட் வந்தோடனே நம்ம வந்து செக் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் டயத்தில் இருக்கக்கூடியது போக போக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ரெண்டு அப்டேட்டையும் கிளியராக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு இந்த ரெண்டு அப்டேட்ல எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, ரெண்டு அப்டேட்டை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் வெளியே பண்ணுங்க. ஒரு வீடியோவில் தான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மனையில் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.